அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் சயின்ஸ் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. பருப்பொருட்கள் என்பவை டேஷ். இடத்தை அடைத்துக் கொள்ளும், குறிப்பிட்ட நிறையை பெற்றிருக்கும், திட திரவ வாயு நிலையில் இருக்கும், மேற்கூறிய அனைத்தும். The answer is மேற்கூறிய அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 2. தனிமம் ஒரு டேஷ். கலவை, சேர்மம், தனிப்பொருள். ஆன்சர் இஸ் தனிமம் ஒரு கலவை. கொஸ்டின் நம்பர் 3. ஜான் டால்டன் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆன்சர் இஸ் இங்கிலாந்து. கொஸ்டின் நம்பர் 4. ஆன்டிமனி என்ற தனிமத்தின் லத்தீன் பெயர்? ஆன்சர் இஸ் ஏடியம். கொஸ்டின் நம்பர் 5. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. உலோகம் அதிக அடர்த்தியை கொண்டது, உலோகம் பளபளப்புத்தன்மையற்றது, உலோகம் அதிக உருகுநிலை கொண்டது, உலோகங்களின் அளவை பொறுத்தது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, உலோகம் பளபளப்புத்தன்மையற்றது. தவறான கூற்று உலோகம் பளபளப்புத்தன்மையற்றது. கொஸ்டின் நம்பர் 6. பின்வருவற்றுள் அலோகம் அல்லாதது எது? கந்தகம், அலுமினியம், கார்பன், ஆக்சிஜன். ஸோ இதில் அலோகம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அலுமினியம் பார்த்தீங்கன்னா உலோகம். ஸோ அப்போ அலோகம் அல்லாததுங்கிறது ஆன்சர் அலுமினியம். கொஸ்டின் நம்பர் 7. ஒரு நாட்டின் பொருளாதாரம் அந்நாட்டின் எதை கொண்டு அளவிடப்படுகிறது? வெள்ளியின் அளவை பொறுத்தது, தங்கத்தின் அளவை பொறுத்தது, இரும்பின் அளவை பொறுத்தது, உலோகங்களின் அளவை பொறுத்தது. ஆன்சர் இஸ் தங்கத்தின் அளவை பொறுத்தது. கொஸ்டின் நம்பர் 8. இயற்கையில் கிடைக்கும் பொருட்களில் மிகவும் கடினமானது எது? இரும்பு, தாமிரம், வைரம், இவற்றில் ஏதுமில்லை. ஆன்சர் இஸ் வைரம். வைரம் தான் கடினமான ஒரு பொருள், இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு கடினமான பொருள். கொஸ்டின் நம்பர் 9. கடினத்தனமான அலோகம் எது? வைரம், கந்தகம், புரோமின். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அலோகம் தான். இதில் வைரம் தான் கடினமான அலோகம். கொஸ்டின் நம்பர் 10. காற்றழுத்தமானிகளில் பயன்படுத்தப்படும் உலோகம் எது? தாமிரம், காரியம், பாதரசம், அலுமினியம். தாமிரமானியில் பயன்படுத்தப்படும் உலோகம் எது? ஆன்சர் இஸ் பாதரசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. கூற்று 1. உலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை அதிகம் கடத்தும். கூற்று 2. கார்பனின் ஒரு வடிவமாகிய கிராஃபைட் மற்றும் மின்சாரத்தை கடத்துவதில்லை. ஆன்சர் இஸ் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 தவறு. எப்படின்னா, கார்பனின் ஒரு வடிவமாக கிராஃபைட், கார்பனோட ஒரு வடிவம் தான் கிராஃபைட்டு. அந்த கிராஃபைட் என்ன பண்ணும்? மின்சாரத்தை கடத்தும். இங்கே மின்சாரத்தை கடத்துவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 12. நீர் மூலக்கூறில் உள்ள ஓர் ஆக்சிஜன் அணு மற்றும் 2 ஹைட்ரஜன் அணுக்களின் கன அளவு விகிதம். ஆன்சர் இஸ் 1:2. கொஸ்டின் நம்பர் 13. பொறுத்துக. இரும்பு, தாமிரம், டங்ஸ்டன், போரான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, இரும்பு. இரும்பு எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா தையல் ஊசி தயாரிக்க. 2.
தாமிரம். தாமிரம் எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா மின் கம்பிகள் தயாரிக்க. டங்ஸ்டன். டங்ஸ்டன் எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் விளக்கிற்கான இழைகள் செய்ய. கடைசியாக போரான். போரான் எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் எரிபொருள் பற்ற வைக்க. ஸோ the answer is A. கொஸ்டின் நம்பர் 14. பின்வருவனவற்றில் பொருந்தாத ஒன்று. போரான், அர்சனிக், கார்பன், ஜெர்மானியம். The answer is arsenic. கொஸ்டின் நம்பர் 15. கம்பியாக நீளும் தன்மையுடைய அலோகம். ஸோ கம்பியாக நீளும் தன்மையுடைய அலோகம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரஜன். நைட்ரஜன் அலோகம். ஆக்சிஜன். ஆக்சிஜனும் அலோகம் தான். குளோரின். குளோரினும் அலோகம். கார்பன். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே அலோகம் தான். கம்பியாக நீளும் தன்மையுடைய அலோகம் வந்து கார்பன். கொஸ்டின் நம்பர் 16. பின்வருவனற்றுள் காந்தத்தால் கவரும் பொருள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இரும்பு மற்றும் தகரம். கொஸ்டின் நம்பர் 17. எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம். ஆன்சர் இஸ் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 18. செயற்கை காந்தங்கள் செய்ய பயன்படும் உலோகங்கள். ஆன்சர் இஸ் இரும்பு, அலுமினியம், கோபால்ட், தாமிரம். ஆன்சர் இஸ் இரும்பு, கோபால்ட். ஸோ அந்த ஆன்சர் இஸ் 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் டி. நம்பர் 19. டேஸ் காந்த பொருட்கள் சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் போது இவை காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கும். ஆன்சர் இஸ் டயா. நம்பர் 20. பொறுத்துக. டயா காந்த பொருள், அரா காந்த பொருள், ஃபெர்ரோ காந்த பொருள், நிலையான காந்த பொருள். அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நிக்கல், அல்னிக்கோ, தங்கம், பிளாட்டினம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. டயா காந்த பொருள் தங்கம். ஆரா காந்த பொருள் பிளாட்டினம். ஃபெர்ரோ காந்த பொருள் நிக்கல். நிலையான காந்தம் அல்னிக்கோ. கொஸ்டின் நம்பர் 21. காந்தத்தின் வடமுனையுடன் தென்முனை கவர்ந்து ஈர்த்துக்கொள்ளும் கூற்று. காரணம், எதிரெதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும் என்ற பண்பு காந்தங்களுக்கு உண்டு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் சரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் சரியான விளக்கம். கொஸ்டின் நம்பர் 22. காந்தத்தின் அருகில் காந்த ஊசியினை கொண்டு சென்றால் விலகல் நிகழ்வதில்லை. காந்தத்தால் கவரப்படாத பொருட்களை
காந்தம் அல்லாத பொருட்கள் என்கிறோம்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 2 மற்றும் சரி. கொஸ்டின் நம்பர் 23. கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நியோடிமியம். கொஸ்டின் நம்பர் 24. காந்தப்புலத்தின் அலகு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டெஸ்லா. கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 25. மேக்னடைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு. ஆப்ஷன் பி, Fe3O4. டேஸ் போன்ற பறவைகள் அசாதாரணமான நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறனுடையது. கொஸ்டின் நம்பர் 26. டேஸ் போன்ற பறவைகளுள் அசாதாரணமான நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறனுடையது. மயில், புறா, காகம், குருவி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, புறா. கொஸ்டின் நம்பர் 27. இரும்பின் தாதுவான டேஸ் என்று அழைக்கப்படும் காந்தத்தலை வலிமையானது. ஆன்சர் இஸ் இரும்பின் தாது. இரும்பின் தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட். ஸோ அந்த ஆன்சர் இஸ் ஏ, ஆப்ஷன் ஏ, மேக்னடைட். கொஸ்டின் நம்பர் 28. டேஸ் நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை. இயற்கை காந்தங்கள், செயற்கை காந்தங்கள், இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்கள், இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, இயற்கை காந்தங்கள். கொஸ்டின் நம்பர் 29. அன்றாட வாழ்வில் காந்தங்கள் டேஸ் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. குளிர்பதனிகள், கணினிகள், மின் உயர்த்திகள், இவை மூன்றும். ஆன்சர் இஸ் இவை மூன்றும். கொஸ்டின் நம்பர் 30. கற்பனையாக புவி காந்தப்புல வடிவத்தினை ஒத்த தோற்றமுடையது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, சட்ட காந்தம்.